அதித்தி குட்டீஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கெஸ் பண்ணுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு வெல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இது என்னோட சயின்ஸ் ப்ராஜெக்ட். இது வந்து வீல் அண்ட் ஆக்சல் ப்ராஜெக்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி பண்ணணுன்னா என்னோட சேனலை பார்த்து நீங்களும் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்டை எப்படி செய்யுதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆர் யூ ரெடி? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு அந்த வெள்ளோட பாட்டமுக்காக அந்த மாதிரி ஒரு பிளேட் சைஸுக்கு இந்த மாதிரி கார்ட்போர்டில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக சர்க்கிள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த கார்ட்போர்டில் அந்த மேலே இருக்க அந்த ஷீட்டை மட்டும் எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னா அந்த அந்த வெள்ளுக்கான அந்த சைடில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லா வளைவாக கேர்வாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த பாட்டமில் கட் பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளூ கலர் தானே ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் இருக்கும், அதுதான் நான் ப்ளூ கலர் சூஸ் பண்ணிட்டேன். நீட்டாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. இந்த மாதிரி நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி சைடு நீங்கள் பேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிணறுக்கு மேலே அந்த ஷெல்டராட்ட பண்ணோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அந்த ஸ்டாண்டு சப்போர்ட்டுக்கு நிற்கிறதுக்கு இது பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அந்த கேர்வாக பேஸ்ட் பண்ணணும்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அது மேலே இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெட் கலர் இருந்தாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆனால் அந்த ரெட் கலர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம கட் பண்ண சைஸுக்கு மட்டும் அந்த ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீட்டாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேர் பண்ணால் நான் கொஞ்சம் நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். சிசர் யூஸ் பண்ணாதீங்க, சிசர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் கோணமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக வந்துச்சுன்னு. இதில் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு ஷீட் மட்டும் எடுத்தால் போதும். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரே ஒரு ஷீட் இருந்தால் போதும், அதுதான் அப்படி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு நீங்கள் மறக்காமல் ஃபெஃபி ஸ்டிக் மட்டும் போடுங்க. ஃபெஃபிகால் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கார்ட்போர்டில் இப்படி நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபெஃபி ஸ்டிக் பேஸ்ட் பண்ணால் நீட்டாக வரும்னு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஸ்கேல், நார்மல் ஸ்கேல் இன்னும் ஹேண்ட் வச்சு கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு பண்ணால் கொஞ்சம் நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த சுருக்கம்லாம் இருந்தது அப்படியே போயிடுச்சு பார்த்தீங்களா. ஐயோ, இன்னும் கார்ட்போர்டு பத்தல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ சைடில் கொஞ்சம் பிட்டு மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. அந்த சைடில் அந்த கிரிட்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு ஸ்மால் டைனி ஷீட் மாதிரி இருந்தால் போதும். இதோ இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா வராது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே போட்டு சொன்னிட்டு இருந்தீங்கன்னா இதோ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் சிசர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நீங்களும் பேஸ்ட் பண்ணுங்கள். சூப்பர் நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாலுக்கான லுக்கே தருது. இதை மட்டும் நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த வாலுக்கான லுக்கே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், சிசர் யூஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும்னு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சிசர் யூஸ் பண்ணால் நீட்டாக வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரே சைஸில் கட் பண்ணுங்கள். அந்த ஒரே சைஸ் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு ஒரு 10 to 20 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணியிருக்கிற மாதிரி. இதோ இப்போ பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குல்ல. நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணுங்கள், செமையாக வரும். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரே சைஸில் இருக்கா, இந்த மாதிரி ஒரே சைஸில் ஒரே பிரெத்துலேயும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நீட்டாக வரும். வாவ், எப்படி நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த மாதிரி அந்த 10 to 20 பீசஸ் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் நீங்கள் ஃபெஃபி ஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த செகண்ட் கிரிட்டு வந்துச்சு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நல்லா அந்த ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் பேஸ்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் எதுக்கு 10 to 20 பீசஸ் கட் பண்ண சொன்னேன்னா இதுக்கு 3 பீசஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மீதி அந்த ஸ்லாண்டிக்காக ஒட்டுறதுக்கு அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் 10 to 20 இது கட் பண்ண சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த சைடில் இல்லை பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கும் நீங்கள் இந்த சின்ன பிட்டாக கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டாண்டிங் லைனுக்கான ஒரு இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பேஸ்ட் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பண்ணுற மாதிரி ஓவர் ஸ்மாலாக கட் பண்ண தேவையில்லை. இதையே இப்போ காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு அந்த ஷெல்டருக்கு பண்ணேன். இது கொஞ்சம் சின்னதாக இருந்தங்காட்டி தான் நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காமிச்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சின்னதாக இருந்தால் பத்தாதுல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பெரிய இதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை பார்த்துட்டு சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு கார்போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டாக போகும். இப்போ பேஸ்ட் பண்ணலாமா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நீட்டாக பேஸ்ட் பண்ணுறேன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது இது சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம ஸ்மால் ரவுண்டாக கட் பண்ணியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ் பாட்டமுக்கு, அதில் நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அந்த கவர் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை பேஸ்ட் பண்ணால் தான் அந்த கிணறோட அவுட்ஃபிட்டிங்கே செம்ம லுக்காக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு இந்த ஷெல்டருக்கு ஃபஸ்ட்டு கதோ இப்போ பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் ஸ்மாலாகவே இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அது சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பெருசாக நான் கட் பண்ணிக்கிறேன்னு சொன்னல, இந்த அளவு ஹைட் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 28 சென்டிமீட்டர் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். 30 சென்டிமீட்டர்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் 28 இல்லைன்னா 25 சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம இந்த க்ராஸாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்துட்டு இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எங்கள் அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் பாதி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு கேலண்டர் கார்போர்டில் இந்த மாதிரி இதில் வந்துட்டு நீங்கள் ஃபெவிகால் தான் ஃப்ரெண்ட்ஸ் பேஸ்ட் பண்ணணும். இதில் வந்துட்டு டாட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க கையில். இந்த மாதிரி தேய்ச்சி விட தான் நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சார்ட் இந்த சைஸ்க்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சார்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேல அந்த சார்ட்டை நீங்கள் அந்த சைஸுக்கு ஏற்ற போல் கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராஜெக்டை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு வரல. அதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போ நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைஸுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கலான்னு, அந்த மாதிரி தான் இப்போ கட் பண்ணுற பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக. எல்லாருமே கேலண்டர்னா சாமிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பீங்க. இது வந்துட்டு என்னோட சைக்கிளுக்கு ஃப்ரீயாக வந்த கேலண்டர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு அதை நம்ம பேஸ்ட் பண்ணி காய வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி லுக்கு செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது மெஷர் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். அப்படியே பேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சைடு அப்பில் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இது வந்துட்டு டபுள் ஸ்டாண்ட் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கிள் ஸ்டாண்டே இவ்வளோ திக்காக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ அந்த வாலை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம அது மாதிரி ஹோல் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோல் போட்டால் தானே அந்த இப்போ எங்கள் அப்பா சொருகுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டிக்கில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிக்கு எனக்கு இந்த மாதிரி சைஸில் தான் கிடச்சிது. அதனால நான் ஃபெவிக்விக் போட்டு 2 ஸ்டிக் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 2 ஸ்டிக்கையும் இப்போ பேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டிக்கு வந்துட்டு வேறு எந்த கம்லையும் பேஸ்ட் ஆகாது. நீங்கள் வந்துட்டு க்ளூகன் போட்டாலும் வேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெவிக்விக் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து ஃபஸ்ட்லேயே அந்த ஷெல்டர் பண்ணியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஷெல்டருக்கான ஸ்டாண்டிங் இது பண்ணியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையவே அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ரொம்ப நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க. நான் அப்ளை பண்ணுற மாதிரி கொஞ்சம் மீடியமாக அப்ளை பண்ணுங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கார்போர்ட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே கொஞ்சம் கம்மியாக அப்ளை பண்ணாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அந்த ஸ்டாண்ட்லேயும் நம்ம நிறையா பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி இருக்க மாதிரியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா வெளில வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கரெக்டாக பேஸ்ட் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு வெயில்லையோ இல்லைன்னா ஃபேன் கீழேயோ வச்சிங்கன்னா இது காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டபுள் சைடும் பேஸ்ட் பண்ணிக்கலாம், அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். அதுக்கும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ் கம் கம்மியாக போதும் அப்படின்னு, அந்த மாதிரி இதுவும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குலாம் என்ன கார் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும்? உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்துட்டு அது நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு மஹேந்திரா தார் கார் தான் பிடிக்கும். நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வெயிலையோ இல்லைன்னா ஃபேன் கடையிலையோ காய வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக காஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னடா மறுபடியும் பேஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நெக்ஸ்ட் சைடுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். அதுவும் நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் கொஞ்சம் கம் அதிகமாக, அதுக்கப்புறம் அந்த அந்த மேகி அந்த கார்போர்டில் வந்துட்டு நீங்கள் மீடியமாக பேஸ்ட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருந்திருக்கும். ஐயோ உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டே, இப்போ சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இப்போ நான் பேஸ்ட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைட்லேயும் பேஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் சொல்லாமல் மறந்துட்டு பார்த்தீங்களா? ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அந்த சென்டரில் கம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த இடத்துலையும் இந்த மாதிரி கம் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போது நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்துட்டு நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு வந்துட்டு அந்த அந்த கம்லேயே 1 லைன் அந்த மாதிரி வரும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி சிங்கிள் லைனாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்களா அப்படியே லுக்காக இருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் கீழே அந்த வால் வச்சா எப்படி இருக்கும், செமையாக இருக்குல்ல. இப்போ அதான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு அந்த வெள்ளை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வெள்ளை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கம்மெல்லாம் கீழே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறையா பேஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சார்ட்டில் ஒட்ட போகிறோம்ல, அதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நிறையா பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கையிலையும் தேய்ச்சி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த கார்போர்டில் இந்த மாதிரி சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செமையாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே செமையாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு அந்த ஷெல்டர் வச்சா எப்படி இருக்குன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மெஷர்மெண்ட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நீட்டாக சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்குதுன்னு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்டருக்கு மேலே கொஞ்சம் ஒரு மாதிரி அக்லியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னவோ பத்தல நான் யோசித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த மாதிரி கலர் ஷீட் பேஸ்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் லுக்காக இருக்குமேன்ட்டு கலர் ஷீட்டும் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தானே ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது காஞ்சிட்டு இருக்க டைமில் நான் வந்துட்டு அந்த கூடையை ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சின்னதாக செஞ்சிருச்சேன், இப்போ பெருசாக செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு அந்த தண்ணி எடுக்கிறதுக்கெலாம் நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நானே ரெடி பண்ண ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி சைடில் சப்போர்ட்டுக்கு நீங்கள் காப் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த கயிறுலாம் நிற்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது வந்துட்டு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு தான் கரெக்டாக இருக்கும்னு இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 2 பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஆட் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த 2 பண்ணியிருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்துட்டு இப்போ சென்டரில் கொண்டு வந்துடலாம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 2 சென்டரில், அதுக்கப்புறம் சைடில் ஒன்று, அதுக்கப்புறம் இந்த சைடில் ஒன்று வச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதுலேயும் நீங்கள் ஃபெஃபிகால் ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபெஃபிக்விக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் இந்த க்ரீன் கலர் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ரோப் கட்டி அந்த கூடையை நான் செஞ்சேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக சூப்பராக இருக்குன்னு. வாவ் அப்படின்னு என் தங்கச்சி சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தானே ரியலாகவும் நடக்கும். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துட்டு என் நேம் எழுதிக்கலாம், ரித்விக் அபினவ் ஜிகே. நான் வந்துட்டு 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், 2025. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இந்த பெல்லுக்கான ஃபுல் ஃபினிஷிங் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெல் ப்ராஜெக்ட் சூப்பராக சக்ஸஸ் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.